வணக்கம், நான் கிருஷ்ணன் பேசுறேன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Groww Tamil. அண்ட் இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு 5 புக், டாப் 5 புக்ஸ் நீங்க வந்துட்டு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி, பர்சனல் ஃபினான்ஸ் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த புக்ஸை படிச்சா நல்லது அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் Groww Tamil சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்க உடனே வரும். அண்ட் Groww சேனல் போடுற எல்லா வீடியோஸுமே ஒரு அகடமிக் பர்பஸ்க்காகவும் எஜுகேஷன் பர்பஸ்க்காகவும் தான். இதுல எந்த விதமான ஸ்டாக் அட்வைஸும் கொடுக்கறது இல்லை. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். எல்லா சக்சஸ்ஃபுல் இன்வெஸ்டர்ஸ், வேர்ல்டு லெவல்ல சக்சஸ்ஃபுல் பீப்புள் ஆஸ் வெல் ஆஸ் சக்சஸ்ஃபுல் இன்வெஸ்டர்ஸ், இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு புக் படிக்கிற பழக்கம் இருக்கிறவங்களா இருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வேர்ல்டு லெவல்ல பெரிய ஆளா இருக்கிற வாரன் பஃபட், பில்கேட்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு புக் படிக்கிறவங்களா இருக்காங்க. ஸோ நீங்க வந்துட்டு அதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடியோ இல்லைனா பர்சனல் ஃபினான்ஸ் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடியோ கண்டிப்பா சில புக்ஸை படிக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். ஸோ Groww ரீட்ஸ் அப்படின்ற சீரீஸ் நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம். நிறைய வந்துட்டு புக் ரிலேட்டட் வீடியோஸ் போடுறோம். ஒரு புக்கை படிச்சுட்டு அதை ரிவ்யூ பண்ணி போடுறோம். அண்ட் இன்னைக்கு வந்து நாங்கள் ஸ்டாக் புக் சஜஷன்ஸ் கொடுக்குறோம். ஜென்ரலா வந்துட்டு இந்த புக்ஸை படிச்சுட்டு நாங்கள் ரிவ்யூ கொடுப்போம். பட் இன்னைக்கு வந்துட்டு ஒரு புக் சஜஷன்ஸ் கொடுக்குறோம் உங்களுக்கு. ஸோ இந்த புக்ஸ் எல்லாம் படிங்க அப்படின்றது எங்களோட விருப்பம். ஸோ நீங்களும் வந்துட்டு இந்த புக்ஸை பத்தி கொஞ்சம் கூகுள்ல எல்லாம் சர்ச் பண்ணுங்க. இந்த புக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆர்டர் பண்ணி படிங்க. ஸோ வாங்க இன்னைக்கு என்னென்ன புக்ஸ்லாம் நாங்கள் உங்களுக்கு சொல்றோம்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு த சைக்காலஜி ஆஃப் மணி, ஆத்தர்ட் பை மார்கன் ஹோசல். ஸோ இவர் என்ன சொல்றாரு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, இந்த சைக்காலஜி ஆஃப் மணின்ற புக்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 19 ஸ்டோரிஸ் இருக்கு. ஸோ ஹவு வி டீல் வித் மணி, ஹவு வி ஷுட் டீல் வித் மணி, காசை எப்படி டீல் பண்றதுன்ற மாதிரி அவர் கண்டென்ட் போட்டிருப்பாரு. ஆக்சுவலி அதுதான் வந்து 19 ஸ்டோரிஸ். ஸோ இப்போ வந்துட்டு நீங்க வந்துட்டு ஒரு பணக்காரன் ஆகணும் அப்படின்னா நீங்க எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்கீங்கன்றது முக்கியம் இல்ல, எப்படி பணத்தை டீல் பண்றீங்கன்றது தான் முக்கியம் அப்படின்றதா இதோட கண்டென்ட். பேசிக்கா பாத்தீங்கன்னா உங்களோட காம்பவுண்டிங் நான் வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நீங்க அந்த காம்பவுண்டிங் வீடியோனா என்னன்னு போய் பாருங்க. எப்படி மணி வந்து காம்பவுண்ட் ஆகுது அப்படின்றது. ஸோ மணி வந்து எப்படி மல்டிப்ளை ஆகுதுன்றது அந்த காம்பவுண்டிங். ஸோ இந்த மணி மல்டிப்ளை ஆகிறதுக்கு நீங்க ஒரு டைம் கொடுக்கணும். நீங்க வந்து டப்புன்னு டிசிஷன் எடுத்து அதை க்ளோஸ் பண்ணக்கூடாது. ஸோ நீங்க வந்து மணி மல்டிப்ளை ஆகிறதுக்கு டைம் கொடுங்க. அப்பதான் காம்பவுண்டிங் ஆகும். ஸோ உங்களோட டிசிஷன்ஸ் எல்லாமே, இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கணும்னு சொல்ல முடியாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராபபிலிட்டியில ஒரு 50% உங்களோட டிசிஷன்ஸ் கரெக்டா இருந்தாலே நீங்க வந்து ஒரு சூப்பர் இன்வெஸ்டர் ஆகலாம். உங்களால ஒரு லாங் டேர்ம்ல ஒரு பெரிய வெல்த் வந்து அக்குமுலேட் பண்ண முடியும் அப்படின்றத இந்த புக்ல போட்டிருக்கு. அண்ட் உங்களோட அல்டிமேட் வெல்த் என்னவா இருக்கலாம், அதாவது காசு மட்டுமே உங்களோட வெல்த் கிடையாது. உங்களோட அல்டிமேட் வெல்த் என்ன அப்படின்னா நீங்க உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் இருக்கணும். அதாவது உங்களோட டைம் வந்து உங்களோட கண்ட்ரோல்ல இருக்கணும். நீங்க நீங்க நினைச்சத செய்யறதுக்கான அந்த கையில காசு இருக்கணும். பிளஸ் நீங்க நினைச்சதை செய்யணும், அந்த மாதிரி ஒரு விஷயம். அண்ட் மூணாவது, நீங்க நினைச்சதை எப்ப வேணாலும் உங்களால செய்ய முடியும்ன்ற ஒரு பினான்சியல் ஃப்ரீடம். இதுதான் வந்து இந்த புக்ல மெயினா சொல்லிருக்கு. வெல்த் அப்படின்னா என்னன்னு போட்டிருக்கு அப்படின்னா யூ ஷுட் ஹேவ் த எபிலிட்டி அண்ட் ஃப்ரீடம் டு கண்ட்ரோல் யுவர் டைம் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களோட நேரம் உங்களோட கையில இருக்கணும் அப்படின்றது போட்டிருக்கு. அதாவது மத்தவங்க வந்து உங்களோட நேரத்தை எடுத்துக்கூடாது, அவங்க டிசைட் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. உங்க நேரம்ன்றது நீங்க டிசைட் பண்ற மாதிரி இருக்கணும்ன்றது மாதிரி. அண்ட் டூ வாட் எவர் யூ வாண்ட் அண்ட் வென் எவர் யூ வாண்ட் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ நீங்க நினைச்சதை உங்களால செய்ய முடியணும், நீங்க நினைச்ச நேரத்தை உங்களால செய்ய முடியும். அதுதான் வந்து ஆக்சுவலி வெல்த் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இதுதான் வந்து அந்த சைக்காலஜி ஆஃப் மணியோட மெயின் மீனிங் சொல்லலாம், அதாவது கிரக்ஸ் ஆஃப் த புக்னு சொல்லலாம். ரெண்டாவது புக் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண போறது இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் அப்படின்ற புக்கு. இந்த புக்கு எழுதினது வந்து பாத்தீங்கன்னா பெஞ்சமின் கிரஹாம். இந்த புக் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு புக்கு. இன்ஃபேக்ட் இது வந்துட்டு வேல்யூ இன்வெஸ்டிங், இந்த பெஞ்சமின் கிரஹாம் அப்படின்றவங்க வந்துட்டு இந்த ஃபாதர் ஆஃப் வேல்யூ இன்வெஸ்டிங்னு சொல்லுவாங்க. வேல்யூ இன்வெஸ்டர்ஸ் அப்படின்றவங்களுக்கு உங்களுக்கு இந்த இந்த என்ன சொல்றதுன்னா ஒரு நல்ல ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணி அந்த ஸ்டாக் அப்படியே வளர விடுவாங்க. அது பேர் தான் வேல்யூ இன்வெஸ்டிங். அதாவது ஸ்டாக் ட்ரேடிங் பண்ணாம ஒரு நல்ல கம்பெனில அவங்க ஹார்ட் ஏர்ன்டு மணியை போடுறது தான் இந்த வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட் சொல்றது. இது பாத்தீங்கன்னா இந்த இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர்ன்ற புக் வந்துட்டு பைபிள் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக் இருக்குது உலக லெவல்ல. அண்ட் வாரன் பஃபட் பாத்தீங்கன்னா அவர்கள் நிறைய தடவை அவர் வந்துட்டு நிறைய மீட்டிங்ஸ்ல, நிறைய லெட்டர்ஸ் டு தி ஷேர் ஹோல்டர்ஸ்ல, இந்த பெர்க்ஷயர் ஹாத்வே வந்துட்டு அதுல வந்துட்டு அவங்க நிறைய லெட்டர் எழுதுவாங்க. சேர்மன் 10 லெட்டர் போகும். அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர்ன்ற புக்கை வந்து அவர் சொல்றாரு. அந்த புக்கை அவர் படிச்சதாகவும் அதுல இருந்து அவர் நிறைய கத்துக்கிட்டதாகவும் சொல்றாரு. இன்ஃபேக்ட் அவரோட 85% ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் வந்துட்டு இந்த புக்கை படிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் கரெக்டா எடுக்கிறதா அவர் சொல்றாரு. சோ இதுல அவங்க என்ன, இது வந்து ரொம்ப பழைய புக். இந்த புக் பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமா இந்த புக் மார்க்கெட்ல இருக்குன்னு சொல்லலாம். ஆனா அது இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற கருத்துக்கள் அவ்வளவு வேலிடா இருக்குது. அண்ட் இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா 3 இம்பார்ட்டன்ட் பிரின்சிபல். நம்பர் 1 பாத்தீங்கன்னா
சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை, அடுத்தது மார்ஜின் ஆஃப் சேஃப்டின்னு சொல்லிட்டு, மூணாவது ஓனிங் ஸ்டாக் மீன்ஸ் ஓனிங் த பிசினஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 வார்த்தை சொல்றாங்க. இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. ஸோ சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்ஸ்னா என்ன அப்படின்னா, காம்பிடன்ஸ் அதாவது உங்களோட திறமை அப்படின்றது ஒரு லிமிட்டடா தான் இருக்கும். உங்களோட திறமை வந்து எல்லா இடத்தையும் பரவி இருக்காது. உங்களுக்கு ஒரு செக்டார் இருக்கும், நீங்க அந்த செக்டார்ல வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க. ஒருவேளை இன்சூரன்ஸ் செக்டாரா இருக்கலாம், எஃப்எம்சிஜி செக்டாரா இருக்கலாம், ஏதோ ஒரு செக்டார், ஆயில் செக்டாரா இருக்கலாம். உங்களுக்கு அந்த செக்டார் மேல ஒரு ஈடுபாடு இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த செக்டார்ல நிறைய நாலேஜ் இருக்கும். ஸோ நீங்க என்ன பண்ணுங்கன்னா, உங்க நாலேஜ் எதுல நிறைய இருக்குதோ, எந்த செக்டார் அதிகமா இருக்குதோ அதுல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதை தாண்டி இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. கச்சா முச்சா எல்லா செக்டார்லயும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு செக்டார்லயும் உங்களோட நாலேஜை வளர்த்துக்கிட்டு, ஃபர்ஸ்ட் ஒரு செக்டார்லயோ 2 செக்டார்லயோ தான் உங்களுக்கு நாலேஜ் இருக்கும். ஸோ அதுல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எஃப்எம்சிஜி அப்படின்னா, நீங்க எஃப்எம்சிஜில ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த எஃப்எம்சிஜி செக்டார்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. எஃப்எம்சிஜி செக்டார் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு செக்டார்ல உங்களுக்கு நாலேஜ் இருக்கு அப்படின்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. அட் டயத்துல எல்லா செக்டார்லயும் இன்வெஸ்ட் பண்ணி வைக்காதீங்க. ஸோ கான்பிடன்ஸ், உங்களோட திறமை தான் உங்களோட பேஸ் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. ரெண்டாவது மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படின்னா, உங்களோட எல்லா காசையுமே ஒரே ஸ்டாக்லயோ இல்லைன்னா ஒரே விஷயத்தையோ போட்டுறாதீங்க. ஏன்னா நீங்க என்னதான் சூப்பரா ரிசர்ச் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ் எடுத்தாலும் உங்களோட டிசிஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு ஸ்டாக் வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் 100 ரூபா ஒர்த் அப்படின்னா அதை வந்து முடிஞ்சா 70 இருந்து 80 ரூபாய்க்கு வாங்குங்க. அதை வந்து 100 ரூபாய்க்கு வாங்காதீங்க. அது இறங்குற வரைக்கும் வெயிட் பண்ணி அதை வாங்குங்க. அது ஒர்த்தா இருந்தா கூட அது இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எந்த டிசிஷன்ஸுமே பர்ஃபெக்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ உங்களோட அனாலிசிஸ் தப்பா போறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அதனால கொஞ்சம் சேஃப்டியா பிளே பண்ணுங்க அப்படின்றத ரெண்டாவது விஷயம். மூணாவது, நீங்க இப்போ ஒரு கம்பெனி இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஜஸ்ட் ஒரு ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட் நினைக்காதீங்க. இந்த பிசினஸே நீங்க ஓன் பண்றதா நினைச்சுக்கோங்க. நீங்க நினைக்கலாம், நான் போடுற 10,000 ரூபாய் என்னப்பா வந்துட்டு பிசினஸ் ஓன் பண்ண முடியும், அந்த கம்பெனில வந்து கோடி கோடியா வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா அப்படி நினைக்காதீங்க. அது எவ்வளவு சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த சின்ன அளவுக்கு அந்த பிசினஸ் நீங்க ஓன் பண்றதா நீங்க நினைச்சுக்கணும். சோ இப்போ நீங்க ஒரு ஷேரை வாங்குறீங்கன்னா அந்த கம்பெனியை நீங்க வாங்குற மாதிரி. சோ அப்போ வந்துட்டு அந்த கம்பெனி நீங்க வாங்கிருந்தீங்கன்னா நாளைக்கே வித்துட்டு போவீங்களா? வித்து மாட்டீங்க. அது வந்து ஒரு ரொம்ப வருஷம் நீங்க வெயிட் பண்ணுவீங்க. அந்த கம்பெனி நல்ல கம்பெனி, ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கான கம்பெனி, வருஷம் growth இருக்கு, சேல்ஸ் இருக்கு, டிவிடெண்ட் டிக்ளேர் பண்றான்ற கம்பெனியை நீங்க வந்து ஒரு ஓனரா ஃபீல் பண்ணுங்க. அப்பதான் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா லாங் டர்மா வச்சுப்பீங்க. இல்லைன்னா நீங்க ட்ரேட் பண்ண போறீங்கன்னா இன்னைக்கு வாங்கி ஒரு 4 நாள் கழிச்சு கொஞ்சம் ஏறனே வித்துட்டு போயிருவீங்க. நிறைய ஸ்டாக்ஸ் வந்து வித்ததுக்கு அப்புறம் மக்கள் ஃபீல் பண்ணிருக்காங்க, ஐயோ நான் வித்திருக்க கூடாது, இன்னும் கொஞ்ச நாள் வச்சிருந்துருக்கணும். அது என்ன சொல்றாங்கன்னா, பெரிய பெரிய ஆளுங்களாம் எப்ப நீங்க விற்கணும்னு கேட்டா விற்கவே தேவையில்லை அப்படின்றத நாங்க விரும்புறோம்ன்றாங்க. வாரன் பஃபட்லாம் அவர்கிட்ட சொல்லும் போது, நீங்க எப்ப விற்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நல்ல ஸ்டாக்கு அது நல்லா ஏறிக்கிட்டு இருக்கு, நான் ஏன் அதை விற்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. சோ ஹோல்டு பண்றது, லாங் டர்மா வச்சுக்கிறது தான் வந்துட்டு ஒரு பெரிய சீக்ரெட்னு சொல்லலாம். அடுத்து நாங்க உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண போற 3வது புக் பாத்தீங்கன்னா காஃபி கேன் இன்வெஸ்டிங். இந்த புக்கோட ரிவ்யூ ஆல்ரெடி நாங்க போட்டிருப்போம் க்ரோ ரீட் சீரீஸ்ல. நீங்க வந்து க்ரோ சேனல்ல வந்துட்டு காஃபி கேன் இன்வெஸ்டிங் தமிழ் சர்ச் பண்ணி பாருங்க, உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும். இந்த புக்கோட ஆத்தர் பாத்தீங்கன்னா சௌரவ் முகர்ஜி, ரக்ஷித் ரஞ்சன், பிரணாப் புனியல். ஸோ இவங்க வந்துட்டு இதை எழுதியிருக்காங்க. இவங்க வந்துட்டு ஆக்சுவலி இது ஏன் காஃபி கேன் இன்வெஸ்டிங் அப்படின்ற பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 1900s பாத்தீங்கன்னா, ஒரு 20th சென்ச்சுரி ஆரம்ப காலத்துலாம் அமெரிக்கால வந்துட்டு பேங்க்ஸ் எல்லாம் பெருசா பாப்புலர் கிடையாது. அப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமெரிக்கா மக்கள் எல்லாம் வந்துட்டு அவங்களோட இன்வெஸ்ட், அதாவது அவங்களோட இந்த மணி இருக்கும்ல, காசை வந்துட்டு ஒரு காஃபி கேன் அந்த டப்பால தான் போட்டு சேவ் பண்ணி வைப்பாங்க. அப்ப எப்படி நம்ம வந்து நம்ம ஊர்ல அந்த அரிசி டப்பாக்குள்ள வச்சு நம்ம சேவ் பண்ணி வைப்போம். நமக்கு எல்லாம் ஒரு டின் அரிசி டின் வச்சிருப்போம், அந்த அரிசி டின்னுக்குள்ள தான் நம்ம காசு வச்சிருப்போம். சோ அந்த மாதிரி அந்த ஊர்ல வந்து காஃபி கேன்ல தான் வந்துட்டு அவங்க வந்து போட்டு வச்சிருப்பாங்க, அவங்களோட சேமிச்சு வச்சிருப்பாங்க அவங்க காசெல்லாம். பேசிக்கலா உண்டியல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். சோ அப்படி உண்டியல் மாதிரி போட்டு வச்சுப்பாங்க, லாங் டேர்ம்ல வச்சுப்பாங்க அந்த காசை. அதுதான் வந்துட்டு இந்த காஃபி கேன் இன்வெஸ்ட்மெண்ட் வருது. சோ இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நல்ல ஸ்டாக்கை நீங்க பிக் பண்ணுங்க, அதை பிக் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஒரு லாங் டேர்ம் வெயிட் பண்ணுங்க அப்படின்றதா சொல்றாங்க. சோ இதுல இருக்கிற எல்லா காமன் விஷயமே பாத்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் பத்தி தான் சொல்றாங்க. அண்ட் இவங்க எப்படி அந்த ஸ்டாக்கை பிக் பண்ணணும்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்க்கெட் கேபிடலேஷன், தட் இஸ் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன்டு மார்க்கெட் பெர் ஷேர்ஸ். ஸோ அது பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் 100 crores இருக்கணும் அப்படின்றாங்க. இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, அந்த கம்பெனி வந்து அட்லீஸ்ட் 10 வருஷம் ஓல்டா இருக்கணும் அப்படின்றாங்க. பாயிண்ட் நம்பர் 3 பாத்தீங்கன்னா, லாஸ்ட் 10 இயர்ஸ்ல அவங்களோட growth வந்து அட்லீஸ்ட் 10% ரெவென்யூ growth இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது வருஷம் அவங்களோட சேல்ஸ் வந்து அட்லீஸ்ட் 10% உயர்ந்திருக்கணும் அப்படின்றாங்க. பாயிண்ட் நம்பர் 4 வந்துட்டு ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் வந்து அட்லீஸ்ட் 15% இருக்கணும் லாஸ்ட் 10 இயர்ஸ் சொல்றாங்க. இதே நீங்க வந்து ஒரு பினான்சியல் கம்பெனி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ROCEக்கு பதில் ROEன்னு போட்டுக்குங்க, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டின்னு போட்டுக்குங்க. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் வேணா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி எடுத்துக்கோங்க, அது வந்து 15% இருக்கணும். அதே மாதிரி ரெவென்யூ growth அப்படின்றது பதில் லோன் புக் growth அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது லோன் கொடுத்துருக்கணும், அந்த பினான்சியல் கம்பெனி வந்து லோன் கொடுத்துக்கணும், அது வந்து அட்லீஸ்ட் வருஷம் உங்களுக்கு 10% இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கணும். ஸோ இந்த மாதிரி கம்பெனில நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது
உங்களுக்கு அதுவும் இது எல்லாம் சாட்டிஸ்ஃபைடா, இது எல்லா கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபைடா இருந்து அந்த மாதிரி கம்பெனி நீங்க இன்வெஸ்ட் பண்ணி லாங் டர்ம் வெயிட் பண்ணீங்கன்னா செமையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுதான் வந்து காஃபி கேன் இன்வெஸ்ட்மெண்டோட புக்கோட மாரல். அண்ட் ஃபோர்த் புக் நாங்கள் சஜஸ்ட் பண்றது வந்துட்டு காமன் ஸ்டாக் அண்ட் அன்காமன் ப்ராஃபிட் அண்ட் அதர் ரைட்டிங்ஸ். இதை வந்து நாங்கள் சஜஸ்ட் பண்றோம். இது வந்து பிலிப் ஏ ஃபிஷர் அப்படின்றவர் எழுதியிருக்காரு. ஸோ இந்த காமன் ஸ்டாக் அண்ட் அன்காமன் ப்ராஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வாரன் பஃபட் வந்துட்டு அவரும் வந்துட்டு இதை நிறைய தடவை மென்ஷன் பண்ணியிருக்காரு. அவர் வந்துட்டு ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எழுதுற லெட்டர்லயும் இதை மென்ஷன் பண்ணியிருக்காரு, நிறைய இன்டர்வியூஸ்லையும் இதை பேசியிருக்காரு. இன்ஃபேக்ட் அவர் என்ன சொல்றாருன்னா 85% என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ் வந்துட்டு நான் வந்துட்டு பெஞ்சமின் கிரஹாம் சொன்ன மாதிரி எடுத்திருக்கேன், இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் புக்ல எடுத்திருக்கேன். அண்ட் ஒரு 15% டெசிஷன் வந்துட்டு இந்த காமன் ஸ்டாக் அண்ட் அன்காமன் ப்ராஃபிட்ஸ்ல இருந்து அந்த புக்ல இருந்து எடுத்திருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஸோ அவர் வந்துட்டு பிலிப் ஏ ஃபிஷருக்கு வந்துட்டு நிறைய கிரெடிட்ஸ் கொடுக்குறாரு அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ்ல. இவர் வந்துட்டு வைட்டல் ரோல்ஸ் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த புக் என்ன சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா வாரன் பஃபட் கிட்ட நீங்க எப்ப வந்துட்டு ஒரு கம்பெனியோட ஷேர்ஸ் வந்துட்டு விற்பீங்க, அதாவது உங்களோட ஹோல்டிங் பீரியட் எவ்வளவு வருஷம் அப்படின்னு கேட்கும்போது, எப்ப நீங்க விற்பீங்க உங்களோட ஹோல்டிங் பீரியட் எவ்வளவு வருஷம் அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அதை நான் வச்சுட்டே இருக்க போறேன், நான் ஏன் விற்க போறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஏன் வந்து விற்கணும்? பேசிக்கா ஒரு கம்பெனி வந்துட்டு நீங்க நல்ல ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு கம்பெனி எடுத்திருக்கீங்க, அந்த கம்பெனி க்ரோ ஆகிட்டு இருக்கு, ஷேர் பிரைஸ் மேல போய்கிட்டு இருக்கு, பொறுமையா இருந்தா மேல போய்கிட்டே தான் இருக்குது, அப்ப ஏன் நான் விற்கணும்? ஸோ உங்க டிசிஷன்ஸ் கரெக்டா தானே இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் ஐ எம் கோயிங் டு ஹோல்ட் ஃபார் எவர் அப்படின்னு சொல்றாரு. ஐ எம் கோயிங் டு ஹோல்ட் ஃபார் எவர்னா நான் வச்சுக்கிட்டே தான் இருப்பேன், நான் ஏன் விற்கணும்ன்ற மாதிரி ஒரு விஷயம் தான். இந்த புக்ல கிட்டத்தட்ட 15 விஷயங்கள் போட்டிருக்கு. ஆனா நம்ம வந்து ஒரு 2 விஷயத்த மட்டும் இங்க சொல்ல விரும்புறோம், பதிவு பண்ண விரும்புறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து உங்களுக்கு பொறுமை வேணுங்க, பேஷன்ஸ் சொல்றாங்க, பொறுமை. உங்களுக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கும்போது பேனிக் ஆகக்கூடாது, வால்டாலிட்டியை பத்தி பயப்படக்கூடாது, அண்ட் டப்பு டப்புன்னு வித்துட்டு போயிடக்கூடாது. உங்களுக்கு பொறுமை கண்டிப்பா தேவை. இது வந்து பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, எல்லாரும் ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்றதுக்காக நீங்களும் ஒரு டிசிஷன் எடுக்காதீங்க. இது பேரு ஹேர்ட் மென்டாலிட்டின்னு பேரு. இந்த ஆட்டு மந்தன்னு சொல்லுவோம்ல, சோ இந்த ஹேர்ட் மென்டாலிட்டியில இருக்கவே இருக்காதீங்க. உங்களுக்குன்னு ஒரு தனி பாதை வச்சுக்கோங்க. உங்களோட டிசிஷன் வந்து தனித்துவமா இருக்கட்டும். உங்களோட டிசிஷன் வந்துட்டு நீங்க ரிசர்ச் பண்ணி டிசிஷன் எடுக்கட்டும். எல்லாரும் பண்றதுனால நீங்க பண்ணணுன்றது அர்த்தம் கிடையாது. இதுதான் இந்த புக்ல சொல்ல 2 சிறப்பம்சம் அட்லீஸ்ட் நம்மளோட வியூவர்ஸ்க்காக நம்ம பதிவு பண்றோம். அடுத்து நம்ம வந்து 5வது புக் என்ன சஜஸ்ட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூல்ஸ் ஆஃப் ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் யூஸ்டு பை ஜெனரேஷன் ஆஃப் ஸ்விஸ் பேங்கர்ஸ். ஸோ இது வந்துட்டு ஜூரிச் ஆக்சியோம்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் சார் அப்படின்னா, இந்த சுவிட்சர்லாந்துல இருக்கிற பேங்க் இருக்கு தெரியுமா, அந்த பேங்க் எப்படி இவ்வளவு ஃபேமஸ் ஆச்சு, வேர்ல்டு நம்பர் 1 பேங்க் அளவுக்கு எப்படி போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து மேக்ஸ் கந்தர் அப்படின்றவர் எழுதுறாரு. ஸோ ஒரு சுவிட்சர்லாந்துன்றது பெருசா நேச்சுரல் ரிசோர்சஸ் இல்லாத ஒரு கண்ட்ரி, அண்ட் ஒரு நல்ல விளைச்சல், சூப்பர் விளைச்சலான லேண்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த மாதிரியும் பெருசா சொல்ல முடியாது. ஆனா இன்னைக்கு பெர் கேபிட்டா இன்கம்லயே உலக லெவல்ல ஹையஸ்ட்ல இருக்கிறது இந்த சுவிட்சர்லாந்து தான். ஸோ எப்படி வந்து ஒரு சாதா கண்ட்ரி இப்படி ஒரு பணக்கார நாடா மாறுச்சு அப்படின்றதுதான் இதை சொல்றாங்க. ஸோ இந்த புக்கையும் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கோம், இந்த புக்கை நீங்க படிச்சு பாருங்க. ஸோ ஸ்விஸ் பேங்க் வந்துட்டு எப்படி வேர்ல்ட்லயே ஃபேமஸான பேங்கா மாறுறாங்க. அவங்க வந்து கண்டிப்பா நிறைய ரிஸ்க் எடுத்திருக்காங்க. அவங்க வந்துட்டு அந்த ரிஸ்கை மேனேஜ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 12 விஷயங்கள் அதுல சொல்லியிருக்கு, இன்வெஸ்டிங் பத்தியும் பர்சனல் ஃபினான்சிங் பத்தியும். அண்ட் எதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது, பிஹேவியர் மிஸ்டேக்னு சொல்லுவாங்க, எதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது, எதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் அந்த விஷயம்லாம் அந்த புக்ல போட்டிருக்கு. ஸோ அந்த புக்கையும் நீங்க படிங்க. ஜூரிச் ஆக்சியோம்ஸ் சொல்லிட்டு ஒரு புக்கு, ரூல்ஸ் ஆஃப் ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க படிச்சா கண்டிப்பா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் ஷார்ப் ஆகும். ஸோ இப்பயும் சொல்ல முடியாது உடனே நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸ் எல்லாம் கரெக்டா எடுத்துருவீங்கன்னு சொல்லிட்டு, பட் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் ஷார்ப் ஆகும். நீங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட்டையோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸையோ பாக்குற விதம் மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் நீங்க வந்து க்ரோ யூடியூப் சேனல்ல சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம வந்துட்டு இன்னொரு சேனல் வச்சிருக்கோம், ட்ரேடிங் வித் க்ரோன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கு. நம்ம வந்து நிறைய எஜுகேஷன் கண்டென்ட்லாம் பப்ளிஷ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த சேனலுக்கும் நீங்க வந்துட்டு வாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அண்ட் அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இந்த டிரைவேட்டிவ்ஸ், சார்ட்ஸ், டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ், ஃபியூச்சர்ஸ் எல்லாம் சொல்லி அதெல்லாம் போயிட்டு இருக்கும், அதையும் நீங்க பாருங்க. அண்ட் டெலிகிராம் சேனல் போயிட்டு இருக்கு, அதையும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய இன்ஃபர்மேஷன் எல்லாம் போயிட்டு இருக்கு, வந்து பாருங்க, தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு நிறைய எஜுகேஷன் கண்டென்ட் போடுறதா எங்களோட வேலை. நாங்களும் போட்டுக்கிட்டே இருப்போம். நீங்களும் பார்த்துட்டு லைக்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. க்ரோ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.